பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் பல பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வவுனியா நகரசபை ஊழியர்கள் வவுனியா போலீசாரை கண்டித்து இன்று காலை பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். தமது பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய ஒருவரை கைது செய்யாமைக்கும் மாறாக தமது ஊழியர்கள் கைது செய்யப்பட்டமைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் வவுனியா நகரில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த தமது ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் திட்டிய ஒருவரை போலீசில் ஒப்படைத்த போதிலும் எவ்வித விசாரணைகளும் இன்றி அவர் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர், வருமான அறவீட்டு உத்தியோகத்தர் உள்ளிட்ட 6 பேர் மறுதினம் கைது செய்யப்பட்டு ஒருநாள் தடுத்து வைக்கப்பட்ட பின்னரே பிணையில் விடுவிக்கப்பட்டதாக பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை பணி பகிஷ்கரிப்பிற்கு காரணமாக அமைந்துள்ள சம்பவம் தொடர்பில் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அது தொடர்பிலான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டது. பாடசாலையில் போதிய வசதிகள் இல்லாததால் திருகோணமலை கிண்ணியா முஜாஹிதா முஸ்லிம் வித்தியாலய மாணவர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு கிண்ணியா பிரதான வீதியை மறித்து இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தங்களின் பாடசாலைக்கு தேவையான பௌதிக வளங்களை ஏற்படுத்தி தருமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எங்களுடைய பாடசாலை ஆரம்பிச்சு எங்களுக்கு 50 வருடம் ஆகிட்டு. இந்த 50 வருடத்திலே எங்களுக்கு ஒரு நிலையான கட்டடம் இல்லை. இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு நிலையான கட்டடமும் இல்லை. நாங்க வெயில் வந்த வெப்பம் காரணமா படிக்கலாம பேத்துரு, மழை வந்தாலும் ஒளி வகுப்பறைகள் ஒளி வெள்ளமா பேத்துரு. இப்போ அதனால எங்களுக்கு நிலையான கட்டிடம் வேணும்னு நாங்க இப்போ 2வது ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கோம். எங்களுக்கு இப்போ நிலையான கட்டிடம் வரக்காட்டி நாங்க இதை விட்டு விலக மாட்டோம். கிண்ணியா முஜாஹிதா முஸ்லிம் வித்தியாலயத்தில் வளப்பற்றாக்குறை நிலவுவதாக மாணவர்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் NTA நிசாமிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மாணவர்களது கோரிக்கை நியாயமானது எனவும் அவர்களது கோரிக்கைகளுக்கு அமைய தேவையான நடவடிக்கைகளை விரைவில் மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை திருகோணமலை மாவட்ட தொண்டர் ஆசிரியர்கள் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை இந்து கலாசார மண்டபத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை ஆளுநரின் செயலாளரிடம் கையளித்துள்ளனர். வெளிமடை டயரபா டவுன்சைட் உமாஓயா திட்ட ஊழியர்கள் தமக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஜனவரி மாதத்திற்கான சம்பளம் இன்னமும் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உமாஓயா திட்ட ஊழியர்கள் வெளிமடை பண்டாரவளி பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முற்பட்ட போது அங்கு வருகை தந்த போலீசார் அதற்கு இடமளிக்காமை காரணமாக போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. அதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் உமாஓயா திட்ட நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.